ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 60 வயசுக்கு மேலே நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்கள் மெதுவாக ஆரம்பிக்காது. சத்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு நாள் ஆரம்பிக்கும். ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கிறப்ப முழங்காலில் சின்னதாக ஒரு வலி வரும். இன்னொரு நாள் நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க பேரை கூட சட்டுன்னு மறந்துடுவோம். அப்போ தான் பலருக்கும் ஒரு உண்மை புரிய ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே உண்மையான பிரச்சனை வயசாகிறதுங்கிறது கிடையாதுங்க. வயசான பிறகும் நம்ம பழைய வாழ்க்கை முறையை மாற்றிக்காமல் அப்படியே தொடர்றது தான் இங்கே மிகப்பெரிய ஆபத்து. இப்போலாம் மருத்துவ வளர்ச்சியால் மனிதர்களோட ஆயுட்காலம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது வாழ்க்கையோட தரம் அதே அளவு உயர்ந்திருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். பலரும் 60 வயசுக்கு மேலே உயிர் வாழ்கிறாங்க. ஆனால் யாரோட உதவியும் இல்லாமல் சுதந்திரமாக நடக்கிறாங்களா? அவங்க வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிறாங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். பலரும் இதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம செய்கிற சில சாதாரண பழக்கங்களை இப்போவே நிறுத்தினா அடுத்த 20-30 வருஷத்துக்கு நம்ம உடம்பையும் மனசையும் சூப்பராக பாதுகாத்துக்கலாம். சரி, முதல் பகுதிக்கு வருவோம். உடல் இயக்கம் மற்றும் நீர்ச்சத்து. பலருக்கும் இருக்கக்கூடிய முதல் மிகப்பெரிய தப்பான என்ன தெரியுமா? வயசான காலத்தில் உடம்பை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது, நிறைய ரெஸ்ட்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இங்கே தான் நம்ம மிகப்பெரிய தப்பை பண்ணுறோம். மெடிக்கல் டேர்மில் சார்கோஃபீனியா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? 60 வயசுக்கு அப்புறமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசை வலிமை இருக்குல்ல, அது வருஷத்துக்கு சுமார் 3-5% வரைக்கும் குறைய ஆரம்பிக்கும். இது எப்போ நடக்கும் தெரியுமா? நம்ம உடற்பயிற்சி செய்யாமல் உடலை ஆக்டிவாக வச்சுக்காம சும்மா இருக்கிறப்ப நம்ம உடம்பு ஒரு அருமையான மெஷின் மாதிரிங்க. யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சா துரு பிடிச்சு ரொம்ப வேகமாக வீணாயிரும். இந்த மறைமுகமான தசை இழப்பு தான் பெரியவங்க பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுறதுக்கும் படிக்கட்டில் ஏற கஷ்டப்படுறதுக்கும் முக்கியமான காரணம். இதை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க இந்த ஒரு சின்ன உதாரணத்தை பாருங்கள். ஒரு 68 வயசு நபர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் முக்காவாசி நேரம் டிவி முன்னாடியே உட்காந்துட்டு இருந்தாரு. உடம்பை ஏன் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் வெறும் 2 வருஷத்தில் அவர் நடக்கிற வேகம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதே 68 வயசில் இன்னொருத்தர் தினமும் காலையில் 30 நிமிஷம் நடக்கிறாரு. சின்ன சின்ன வீட்டு வேலைகளை அவரே சுறுசுறுப்பாக செய்கிறாரு. 70 வயசுலையும் அவர் நிமிர்ந்த தன்னம்பிக்கையோடு இருக்கிறாருங்க. இந்த வித்தியாசம் வயசில் இல்லை, அவங்களோட பழக்கத்தில் தான் இருக்குது. பலரும் மிஸ் பண்ணுற இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இந்த மைனர் டீஹைட்ரேஷன். வயசானதுக்கப்புறம் நம்ம உடம்புல தாகம் எடுக்கிற அந்த சென்சேஷன் நேச்சுரலாகவே குறைஞ்சிரும். அதனால் பெரியவங்க தண்ணி குடிக்கிறதையே மறந்துடுவாங்க. உடம்புல கொஞ்சம் நீர்ச்சத்து குறைஞ்சாலும் அது நேராக மூளை, இதயம்னு மொத்த சிஸ்டத்தையும் பாதிச்சிரும். திடீர்னு ஒரு குழப்பம், மயக்கம், ஞாபக மறதி வர ஆரம்பிக்கும். வீட்டில் என்ன நினைப்பாங்க? தாத்தாவுக்கு வயசாயிடுச்சு, அதான் ஞாபகம் இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் ரியல் ரீசன் வெறும் டீஹைட்ரேஷனாக கூட இருக்கலாம். அதனால் தாகம் இல்லாட்டியும் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ முக்கியமாக 2வது பகுதிக்கு வருவோம். தனிமை மற்றும் மன அழுத்தம். கண்ணுக்கு தெரியாமல் நம்ம ஆரோக்கியத்தை அளிக்கிற விஷயம் இது. பலரும் இந்த எமோஷ்னல் ஃபேக்டர்ஸை கண்டுக்கிறதே இல்லை. தொடர்ந்து தனிமையில் இருக்கிறதுனால என்னென்ன ஆபத்துகள் வந்துடுது போகுது அப்படின்னு தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஹார்ட் டிசீஸு, டிப்ரெஷன், டிமென்ஷியா, அப்புறம் இறப்புக்கான ரிஸ்க்கு கூட அதிகரிக்கும். இது ஏதோ பயமுறுத்துறதுக்காக சொல்கிறதில்ல. ஒரு 72 வயசு பாட்டியோட கதையை சொல்கிறேன் கேளுங்க. கணவர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க வெளியே போகிறத நிறுத்திட்டாங்க. கொஞ்ச நாளில் சரியாக பேசுறதில்ல, சாப்பிட்றது கூட இல்லை, ஞாபக சக்தியும் போயிடுச்சு. அவங்கள முடக்கி போட்டது உடம்புல வந்த வியாதி கிடையாது, வெறும் மன தனிமை தான். மனுஷ மூளை எப்பயுமே மற்றவர்களோட கனெக்டாக இருக்க தான் விரும்பும். அதனால தனிமை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஹெல்த் ரிஸ்க்குங்க. தனிமைக்கு அப்புறம் வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை மன அழுத்தம். தொடர்ச்சியாக ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம மூளையில் இருக்கக்கூடிய ஹிப்போகேம்பஸ் அப்படிங்கிற பகுதியை நேரடியாக பாதிக்கும் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. இதுதான் ஞாபக சக்திக்கு மூல காரணம். ஒரு 70 வயசு பெரியவருக்கு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் மனசுக்குள்ளாரியே தனிமையை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் ஒரு பெரிய பயம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது வெளியே யாருக்கும் தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தூக்கத்தை இழந்து கடைசி டிப்ரெஷனுக்கு போயிட்டாரு. வயசான காலத்தில் ஸ்ட்ரெஸ் இருக்காதுன்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பு.
மூன்றாவது பகுதி மறைமுக அமைப்புகள், அதாவது மாத்திரைகள், தூக்கம் மற்றும் உணவு. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தங்களுக்கு தெரியாமலேயே அன்றாடம் பண்ணுற சில தவறுகள் எவ்வளவு பெரிய ஆபத்தை கொடுக்கும்னு பார்க்கலாமா? இந்த டேப்லெட்டை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதாவது பிபி டேப்லெட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது. இன்னைக்கு எனக்கு உடம்பு நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையை டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் அவங்களாவே நிறுத்துவாங்க. இதனால எந்த அறிகுறியும் இல்லாமல் அமைதியான முறையில் திடீர்னு சைலண்ட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, 5 மணி நேரத்துக்கு குறைவான தூக்கம். வயசானாலேயே தூக்கம் வர்றதுன்றது கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு அட்ரஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் இதனால இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகிடும். மூணாவது, புரோட்டீன் இல்லாத வெறும் சாதம், டீ மட்டும் சாப்பிட்றது. உடம்புக்கு புரோட்டீன் கிடைக்கலனா தசை இழப்பு ஏற்பட்டு சீக்கிரமாக கீழே விழும் அபாயம் அதிகரிச்சிடும். இந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் நம்ம மொத்த சிஸ்டத்தையும் காப்பாற்றுது. இப்போ ஒரு லெவல் மேலே போகலாம். உலகத்தில் ரொம்ப பெரிய விஷயம் ஆரோக்கியமான வாழ்கிற மக்கள் இருக்கிற ப்ளூ ஜோன் கதை ரகசியத்தை பற்றி பார்க்கலாமா? ப்ளூ ஜோன் மக்கள் வயசாகிறத நினச்சி பயப்படுறதே கிடையாது. முதுமைங்கிறது ஒரு வியாதி இல்லை அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட ரகசியம் என்னென்னா, எப்பயுமே சுறுசுறுப்பாக எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சொந்தம், பந்தம், நண்பர்களோன்னு சமுதாயத்தோட எப்பயுமே ஒரு கனெக்ஷனில் இருப்பாங்க. ரொம்ப எளிமையான ஆனால் சத்தான புரதம் நிறைந்த உணவுகளை சாப்பிடுவாங்க. மன அழுத்தமே இல்லாத வாழ்க்கையில் ஒரு தெளிவான நோக்கம் கொண்ட மனநிலையோடு அவங்க இருக்கிறாங்க. இதனால தான் அவங்க 80 வயசுலையும் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க. இந்த முழு உலகத்தோட சுருக்கம் இதுதான். இந்த 7 விஷயங்களை இன்றைக்கே உங்கள் வாழ்க்கைக்கு கொண்டு வாங்க. 1, உடலை எப்பயும் ஆக்டிவாக வைங்க. 2வது, தாகம் இல்லைனாலும் தண்ணி குடிங்க. 3வது, தனிமையை உடைச்சி 4 பேர்கிட்ட பேசுங்க. 4வது, டாக்டரோட அறிவுரைப்படி மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கோங்க. 5வது, தூக்கத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுங்க. 6வது, உணவில் புரோட்டீன் கண்டிப்பாக இருக்கான்னு உறுதி பண்ணுங்க. 7வது, மன அமைதியை பாதுகாத்துக்கோங்க. இந்த சின்ன சின்ன முடிவுகள் தான் உங்களோட ஃப்யூச்சர் குவாலிட்டி ஆஃப் லைஃபை டிசைட் பண்ண போகுது. கடைசியாக மனசில் ஆழமாக பதிகிற ஒரு கேள்வியோடு இதை நான் முடிக்கிறேன். உண்மையான வெற்றி அப்படிங்கிறது வெறுமனே நீண்ட காலம் வாழ்கிறது தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா கடைசி வரைக்கும் யார் உதவியும் இல்லாமல் சுதந்திரமாக மரியாதையாக வாழ்கிறதா? இதை கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்கள். இது உங்களோட பழக்கங்களாக இருக்கலாம், அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களோட பழக்கங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த தப்பான பழக்கங்களை இன்றைக்கே நிறுத்துங்க. இந்த மாதிரி உண்மையாகவும் உங்களோட வாழ்க்கைக்கு பயனுள்ளதாகவும் இருக்கக்கூடிய பதிவுகளை நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். இந்த வீடியோவில் 60 வயசுக்கு அப்புறமா கட்டாயம் செய்யக்கூடாத 7 விஷயங்களை பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நீங்கள் இதில் என்னென்ன தவறுகளை செஞ்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.